இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. தங்கங்கிறது இந்த உலகத்தில் ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பொருளாக இன்ன வரைக்கும் வளம் வந்துக்கிட்டே இருக்குது. பொதுவாக இந்த கடத்தல்காரர்கள் தங்கத்தை ஏன் கடத்தி விற்கிறாங்க, அவங்க எப்படிலாம் தங்கத்தை கடத்துறாங்கங்கிற செய்திகள் அடிக்கடி நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த வகையில் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. அதாவது இலங்கையிலிருந்து இந்தியா வந்த ஒரு பயணி தன்னுடைய ஆசன வாயில் 1 கிலோ தங்கத்தை மறைச்சி கடத்திட்டு வந்திருக்காரு. அந்த தங்கத்தை அவர் எப்படி வச்சிருந்தார் அப்படின்னா, கருப்பு கவர் பாலித்தீன் பேப்பரில் செவ்வக வடிவத்தில் அந்த தங்கத்தை உள்ளக்க சுருட்டி ஆசன வாய்க்குள்ளே திரிச்சு கொண்டு வந்திருக்காரு. கொழும்பு ஏர்போர்ட்லேயே அவரை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிச்சிருக்காங்க. அப்போ தான் அந்த 1 கிலோ தங்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்காங்க. அந்த 1 கிலோ தங்கத்தினுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 29,370 அமெரிக்க டாலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர துபாய், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் தங்கம் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அங்கேருந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு தங்கத்தை கொண்டு அதிக விலைக்கு விற்கிறதாகவும் செய்திகள் வருது. தங்க கடத்தல்கள் மூலமாக வியாபாரிகள் கடத்தல்காரர்கள் அதிகமான லாபங்கள் பெறுவதாகவும் செய்திகள் இருக்குது. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்து என்ன நேயர்களே? கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.